சூரரை போற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம்னு ஒரு பாட்டு நான் எழுதினேன். அந்த பாட்டு எழுதுவதற்கு முன்பாக அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் வந்து தொலைபேசி பண்ணி, அண்ணா இது மாதிரி ரீத கடைக்கு போயிட்டுருக்கு சூரரை போற்று படம். அந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்து மக்கள் வந்து விமானத்தில் பயணம் போகிறத பற்றின அந்த படம். ஆனால் அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சி நெருங்குகிற பொழுது ஒரு 10 நிமிஷம் இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில் நான் என்ன வாசித்தாலும் வந்து அது நிறைவளிக்க மாட்டேங்குது. அதனால் அந்த இடத்துல ஒரு சின்ன பாடல் ஒன்று பண்ணலான்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் வந்து எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னார். நான் போனேன். எனக்கு அந்த குறிப்பிட்ட காட்சி மட்டும் போட்டு காமிச்சாங்க. அந்த பாட்டு எவ்வளோ இருக்கோ அந்த பாட்டினுடைய அளவு மட்டும் எனக்கு போட்டு காமிச்சா ஒரு பாட்டியம்மா வந்து அந்த இதில் ஏறி கண் கலங்க இறங்கி திரும்பி வர்றது, இவ்வளோ தான் அதுக்குள்ளே இருக்குது. அது பார்த்து முடிச்சோன்னே நான் வந்து கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம்பாசம் காலமே போனாலும் மாறாத ராசா அப்படின்னு உடனே எழுதி கொடுத்துட்டேன். உடனே மெச்சா அவர் பாடிட்டார். அதற்கு ரொம்ப நாள் கழித்து ஜிவி பிரகாஷ் வந்து திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, அண்ணா நான் அதை காமிச்ச உடனே நீங்கள் உடனே வந்து அதை எழுதுனீங்களே, அதை எப்படி உங்களால் உணர முடிஞ்சது? மொத்த கதையும் நீங்கள் பார்க்கல, இந்த இடத்துல எப்படி நீங்கள் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். நான் முதலில் சினிமாவுக்கெல்லாம் பாட்டு எழுதி நல்ல வெற்றி பெற்ற பாடல்கள்லாம் நிறைய எழுதின பிறகு துபாயில் முதல்ல என்னை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பேசுவதற்கு. அப்போ என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது. எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் போனால், அதாவது இப்போ விமானத்தை பார்க்குறது வேறு, ஏர்போர்ட்டே நான்லாம் பார்த்ததில்ல. அதனால் முதல் முறை வாங்கிட்டு அப்போ போயிட்டு திரும்பி வரும்பொழுது என்னுடைய அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அம்மாட்ட போய் இது மாதிரி தம்பி வந்து துபாய் போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி போச்சு, ட்ரெயின் இருக்கா, பஸ் இருக்காலாம் கேட்டிருக்காங்க. இல்லைம்மா விமானத்தில் போயிருக்கு, ப்ளைனில் போயிருக்கு, ஏரோப்ளைனில் போயிருக்கா, தம்பி பத்திரமா போயிட்டு வந்துடும்லன்னா தம்பியாக பைலட்டு உட்காந்தா போகிறாரு. ஆனால் அவங்க கேட்குறது தானே அவங்களுக்கு இயல்பா. நானே அப்போ தான் பார்க்குறேன்னா எங்கள் பாட்டி மேலே அண்ணாந்து பார்த்தா தானே, பறவைக்கும் விமானத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கிராமம் தானே. அப்படி பார்த்தவங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு தம்பி ஊர்லேருந்து வந்த உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு மந்திரிச்செல்லாம் போடணும். அவங்களுக்கு கண்ணு பட்டுருச்சான், எது விமானத்தில் எவ்வளோ பேர் போகிறான். அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் இருக்கக்கூடிய இதோட இருந்தது. நான் திருப்பி ஊருக்கு வந்தேன். திருப்பி போய் பாட்டியை பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கணும்ல அப்படின்ட்டு நேரம் போனோடனே, நீனும் ஒரு நாளைக்கு போகணும் பாட்டி, நம்ம வந்து போகலாம் அப்படின்னோடனே, எப்பா நான் வெத்தலை பாக்கெல்லாம் போடுவேன், ஜன்னல் திறந்து வைப்பாங்களான்னு கேட்டுச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அது எப்படி சொல்ல முடியும். அப்புறம் நான் வந்து ஒரு 6 மாத இடைவெளிக்குள் எப்படியாவது அவங்களுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் வேணும், சரி லோக்கல்னாலும் அழைச்சிட்டு போகலான்னாலும் ஐடி கார்டு இல்லை அவங்களுக்கு. கிராமத்தில் அவங்க மட்டும் தனியாக இருந்தாங்க. அப்போது சரி அவங்களுக்காக ஐடி வாங்குறதுக்காக நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அந்த 6 மாத இடைவெளிக்குள் என்னுடைய அம்மாச்சியை நாங்கள் சாவுக்கு கொடுத்தோம். அவங்களை அழைச்சிட்டு போக முடியலங்கிற ஒரு துக்கம் வந்து எனக்கு இப்போவும் உண்டு. அந்த பாட்டியினுடைய அன்பு இருக்குல்ல, இப்போ போய் நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் அதற்குள் என் பாட்டி சொன்ன, என் அம்மாச்சி சொன்ன எல்லா செய்திகளும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். பாட்டினை பேசுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பாட்டினை பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா, சினிமா பாட்டை பற்றி யுகபாரதி பேச போகிறார் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைத்திருக்கக்கூடும். நான் அதை பற்றியும் பேசுவேன். ஆனால் இந்த திரைப்பட பாடலுக்கு முன்பு நம்மிடத்திலே சில பாடல்கள் இருந்தன. பாடல்கள் என்றால் நமக்கு இன்றைக்கி திரைப்பட பாடல் மட்டும்தான் ஞாபகத்துக்கு இருக்குது. ஆனால் இந்த திரைப்பட பாடல்கள் நிறைய பாடல்களுக்கு பின்னால் நம்முடைய சங்க இலக்கியமும் பக்தி இலக்கியமும் சித்தர் பாடல்களும் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அடுக்கிக் கொண்டே இருக்கலாம். நான் காரிலே வந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பாட்டு ஒலித்தது என்னுடைய காரில். இயல்பாக ஒலித்த ஒரு பாடல், 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஒரு பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த பாடலை பாதகாணிக்கை என்கிற படத்திற்கு கண்ணதாசன் அவர்கள் எழுதுகிற போது அந்த படத்தினுடைய இயக்குனர் கே சங்கர் 8 அடுக்கு மாளிகை என்று கவிஞர் எழுதுகிறாரே, இதற்கு என்ன அர்த்தம் என்று அவர் கேட்க தயங்கி இருக்கிறார். கேட்கல. பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டது. வெற்றி விழா கூட்டத்தில் அந்த கூட்டத்திலேயாவது கேட்டுவிட வேண்டும் என்பதற்காக மேடையிலேயே அவர் கேட்கிறார், 8 அடுக்கு மாளிகை என்று நீங்கள் இந்த பாட்டில் எழுதியிருக்கிறீங்க, அந்த கதாநாயகனுக்கு 8 அடுக்கு மாளிகையெல்லாம் இல்லை, கதைப்படி வசதியானவர் தான் என்றாலும் கூட 8 அடுக்கு மாளிகையெல்லாம் இல்லையே, நீங்கள் 8 அடுக்கு மாளிகை என்று எழுதிவிட்டீர்களே என்று கேட்ட உடனே கண்ணதாசன் அவர்கள் சொன்னாராம், இதற்கெல்லாம் விளக்கம் நான் சொல்ல வேண்டியதில்லை, என்னுடைய உதவியாளரான பஞ்சு அருணாசலமே சொல்லிவிடுவார்னு சொல்லியிருக்கிறார். உடனே பஞ்சு அருணாசலம் என்ன பதில் சொல்லிட்டாருன்னா, எப்படியோ பாட்டு ஹிட் ஆகிடுச்சா இல்லையா, அதுக்கப்புறம் இதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பஞ்சு அருணாசலத்துக்கும் அதுக்கு விளக்கம் தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு கண்ணதாசன் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கார்.
என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, 8 அடுக்கு மாளிகைனா எண்சான் உடம்பு, எண்சான் உடம்பில் 8 அடுக்கு மாளிகை என்பது தலை. இந்த தலை மேலே வைத்திருந்த என்னுடைய தலைவன் விட்டுட்டு போயிட்டானே, மனைவியை தலைமையில் வச்சு கொண்டாடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தலைமையில் வைத்து கொண்டாடிய என்னுடைய தலைவன் என்னை விட்டு விட்டு போனான் அப்படிங்கிறது தான் 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு போனான் அடி, வேறுபட்டு நின்றான் அடி அப்படின்னு நான் எழுதினேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த 8 அடுக்கு என்பது, எண்சான் உடம்பு என்பது அவர் எங்கிருந்து பெற்றிருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா நமக்கு. இயல்பாக ஒரு வார்த்தையை சேர்த்து ஒரு பாடலில், திரைப்பாடலில் எழுதுவது என்பது கற்பனையாக, ஓமையாக, உருவகமாக ஒருவருக்கு தோன்றக்கூடும் என்றாலும் கூட கண்ணதாசன் அப்படியெல்லாம் சாதாரணமாக ஒரு வரியை பயன்படுத்தி விட மாட்டார் என்று நம்புகிறவர்களில் நான் முதன்மையானவன். எங்கேருந்து இவர் எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி இலக்கியங்களை எல்லாம் பார்க்குற பொழுது அழுகுனி சித்தருடைய ஒரு பாடல், அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். அழுகுனி சித்தரை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். நிறைய நாட்டுப்புற சந்தங்களில் அமைந்த தாளிசை பாடல்களை எழுதினவர் அழுகுனி சித்தர். அழுகுனி சித்தர்னு சொல்லுவாங்க, ஒரு அழகு அணி சித்தர் என்று சொல்லப்பட்டவர். அப்புறம் காலப்போக்கில் ஒரு அழுகுனி சித்தர் என்று ஆகிவிட்டது. ஏன்னா அந்த பாடலுடைய தன்மைகள் ஒப்பாரி தன்மையிலால் அமைந்திருந்ததனால் அது அப்படி அவர் பெயர் மாறி இருக்கக்கூடும், மருவி இருக்கக்கூடும்னு ஒரு சொல்லப்படுகிறது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னெல்லாம் நமக்கு தெரியல. அந்த அழுகுனி சித்தர் அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளை எழுதி கொண்டே வருகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்பு மொத்தத்தையும் வாழ்க்கை மொத்தத்தையும் 2-3 வரிகளில் அவர் அடுக்கி விட்டு போகிறார். மொத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் நம்மளை திரைப்பட பாடல்கள் வழியாகவே நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம் அல்லது உதறிவிட்டு செல்கிறோம். ஆனால் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த செய்தியிலிருந்து, ஒரு வார்த்தையிலிருந்து, ஒரு பொருளிலிருந்து, ஒரு வரியிலிருந்து, ஒரு சொற்றொடரிலிருந்து ஏராளமான இலக்கியங்களை பின்தொடர்ந்து செல்ல முடியும் என்பதற்கு அழுகுனி சித்தருடைய அந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. அந்த பாட்டை நான் சொல்கிறேன். எண்சான் உடம்படியோ 7-2 வாசலடி, எண்சான் உடம்படியோ 7-2 வாசலடி, பஞ்சாயக்காரர் ஐவர் பட்டணமும் தான் 2, அஞ்சாமல் பேசுகின்றாய் ஆக்கினைக்கு தான் பயந்து, நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுறேண்டி அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த எண்சான் உடம்படியோ 7-2 வாசலடி அப்படின்னா உங்களுடைய கை அளவில் உங்கள் உடம்பை அளந்தீர்கள் என்றால் அது 8 ஜான் வரும். என் கையால் உங்கள் உடம்பை அளக்கக்கூடாது, உங்கள் கையால் என் உடம்பை அளக்கக்கூடாது. என் கையால், என் விரலால் நான் என் ஜான் இருப்பேன். அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் என் ஜான் தான் இருப்பான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது எவ்வளவு குள்ளமாக இருந்தாலும் அவர் கை விரலை வைத்து நீங்கள் அளந்தால் என் ஜான் தான் இருக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் அதற்குள்ளே பொதிஞ்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த பொதிந்திருக்கக்கூடிய இந்த அறிவியலை எண்சான் உடம்படியோ 7-2 வாசலடி, பஞ்சாயக்காரர் ஐவர் பட்டினமும் தான் 2 அப்படின்னா, பஞ்சாயக்காரர் ஐவர்னா ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அற்புதமாக இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. அவர் தனியாக தலைப்பு கொடுத்துருப்பார், நான் தனியாக தலைப்பு கொடுத்துருப்பேன். சுகிர்தராணி அவர் வாழ்க்கையை வாசித்தல்னு சொல்கிறாரு, நான் பாட்டினை பேசுவோம்னு சொல்கிறேன். இந்த ஐம்புலன்களிலே 2 தான் முக்கியமானது. கண்ணும் காதும் தான் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நான் பேசக்கூடியதை நீங்கள் பார்ப்பதை விடவும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்ங்கிறது தான் எனக்கு ஆனந்தம். அதை தாண்டி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் கேட்பதற்கான விஷயங்களை நான் படித்து கொண்டு வந்தேன் என்பது தான் ரொம்ப முக்கியமானது. எனவே கண்ணும் காதும் இந்த ஐம்புலன்களில் ரொம்ப முக்கியமானது. பஞ்சாயக்காரர் ஐவர் பட்டினமும் தான் 2, அஞ்சாமல் பேசுகின்றாய் ஆக்கினைக்கு தான் பயந்து, நெஞ்சார நில்லம்மல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுறேண்டி அப்படிங்கிற இந்த பாட்டை ஒரு பெண்ணை வைத்து அவர் சொல்கிறார். ஒரு பெண்ணை வைத்து சொல்லக்கூடிய இந்த பாடலை எடுத்துக்கொண்டு திரைப்படத்திற்கு அவர் எழுதுகிற பொழுது அவர் எப்படி அதை மாத்திராரு பாருங்க. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றாரடி, என்னை வேறுபட்டு நின்றானடி அப்படின்னு போயிட்டே இருக்கு. இது என்ன, இந்த பாட்டுக்குள்ளே இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை அவர் எங்கிருந்து எடுத்திருப்பாருன்னு திருப்பி எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. இயல்பாக சினிமா பாடல்கள் எழுதுகிற பொழுது நமக்கு தோன்றக்கூடிய விஷயங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு சின்ன பொறி கிடைக்கும். அந்த பொறியிலிருந்து ஊதி ஊதி பெரிதாக்குவது தான் பொதுவாகவே திரைப்பட பாடல்களுடைய சூட்சமம். அந்த சூட்சமத்தை எங்கிருந்து நம்ம கற்றுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும், அல்ல கண்ணதாசனை மாதிரி அந்த காலத்தில் பாட்டு எழுதி கொண்டு இருந்த ஆக சிறப்பான பாடல்கள் எல்லாம் எழுதி குவித்திருக்கக்கூடிய மருதகாசிக்கும், பட்டுக்கோட்டையாருக்கும், உடுமலை நாராயண கவிக்கும், இன்னும் நிறைந்த பாடலாசிரியர்கள் எல்லோருக்கும் வாய்த்திருக்கிறது. தமிழில் நான் கண்ணதாசன் என்று சொல்வது
இந்த பாடலுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதனால் அவர் சொல்கிறேன். இவர் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமானவர்கள் ஏராளமாக எழுதி குவித்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் பின்னாலும் இந்த சங்க இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் இடைக்கால இலக்கியங்களும் சிற்றிலக்கியங்களும் உள்ளே ஊடாடி ஊடாடி வந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது தான். திரைப்பட பாடல் எழுத வந்த பொழுது நான் அடைந்த சந்தோஷம் என்னவென்றால், நாங்கள் இலக்கியத்தை விட்டுவிடாமல் இன்னமும் பாடல் எழுதி கொண்டிருக்கிறோங்கிறதான். அதை விட்டுவிடாமல் எழுதி கொண்டிருக்கிறோங்கிறது நான் என் வரையில் சொல்கிறேன். இப்போ வர்ற பாட்டெல்லாம் பாட்டாப்பான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னிடம் பதில் கிடையாது. அது உங்கள் பாடு, என் பாடு கிடையாது. அது அந்த பாட்டில் அவர் அடுத்து சொல்லிகிட்டே போகிறார். அது அடுக்கி கொண்டு வருவது கண்ணதாசனுடைய மிக சிறப்பான ஒரு பேர் ஆற்றல் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஒரு சுச்சுவேஷன் சொன்ன பிறகு அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே என்னென்னலாம் வரலான்னு ஒரு சின்ன ஒரு விளையாடி காட்டிடுவார். அந்த விளையாடி காட்டுறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த பாட்டை பற்றி திருவள்ளூர்னு சொன்னதுக்கு பிறகு எனக்கு டக்குன்னு திருவள்ளூர் அப்படின்னு சொன்னாலே திருவள்ளுவர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். இந்த பாட்டை பற்றி திருவள்ளுவர் ஒரு அற்புதமான ஒரு குறளை சொல்லியிருக்கிறார். பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபு இன்றேல், பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபு இன்றேல், கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணோட்டம் எல்லாருக்கும் கண் இருக்குது, ஆனால் கண்ணோட்டம் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணோட்டம்னா வேற ஒன்றும் இல்லை, அன்பும் இரக்கமும் உங்கள் கண்ணில் வெளிப்பட வேண்டும். அன்பும் இரக்கமும் இல்லாமல் நீங்கள் ஒன்றை பார்த்தால் அந்த கண்ணே கிடையாது, அதை நீங்கள் பார்ப்பதற்கு கண்ணோட்டம் என்கிற பெயரும் கிடையாது. அது மாதிரி பாட்டு என்பது ராகத்தோடு இணைய வேண்டும், இசையோடு சேர வேண்டும். அது இசையோடு இயைபுங்கிறது இப்போ வந்தான் தந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வந்தான் தந்தான்னு சொல்கிறதுக்கு எப்படி கடைசி வார்த்தை ஒரே ஓசையில் முடியுது, அதை தான் இயைபுன்னு சொல்லுவோம் இலக்கணத்தில். ஒரு பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த இயைபு. நீங்கள் எந்த பாட்டு சினிமா பாட்டை கேட்டாலும் அது கடைசியில் அந்த இயைபோட ஒற்றி வரும். அது அந்த இயைபோட ஒட்டி கேட்குற பொழுது தான் நமக்கு இப்போ ஒரு தாலாட்டு பாடுறாங்க அம்மா அப்படின்னா, ஆறாரோ ஆரிராரோ அப்படின்னு அடித்தா திருப்பி ராரான்னு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் வருதுன்னா, அப்படி கேட்கும் பொழுது தான் உங்கள் மனதிற்குள்ளது மனனமாகும். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த பாடலுக்குள் ஒரு சின்ன ரிதமும் ஒரு ராகமும் ஒரு லயமும் இருக்கிறது. அந்த லயத்தை பற்றி கொண்டு எழுதுவது தான் ரொம்ப முக்கியமானது. அப்படி கண்ணதாசன் இந்த பாட்டில் எழுதுகிற பொழுது, எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடி. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி. அது எப்படி அந்த வார்த்தைகள் விடுது பாருங்கள். அந்த ஓசைக்குள்ளே அந்த வார்த்தையை அடுக்கி அவர் சொல்லி கொண்டு இருக்கிறது எல்லா இடத்துலையும் பாருங்கள். ஒரு நெடிலாக போடுறாரு. தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில் நீரோட விட்டானடி. அதுக்கு அடுத்தது அவர் போடுறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ரெண்டும் சொல்லிட்டார். இப்போ சுச்சுவேஷன் சொல்லிட்டார். என்னை கட்டிக்கிட்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டார், நல்லா இருக்கும் வாழ்க்கை நினச்சி நான் வந்தேன், அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு ரீசன் சொல்லுவாங்க பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக அது எப்படி அவர் கட்டமைக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, என்னை விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. முடிஞ்சிருச்சா? எல்லாமே எங்கே விளையாடிட்டாங்கிறது அது ரொம்ப இது சொல்லி முடிச்சிட்டார்ல, இதோட பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் எப்போதுமே கொடுப்பார். கண்ணதாசன் இருக்கக்கூடிய அவருடைய எல்லா பாடல்களிலும் ஒரு பாடலை தொடங்கினால் அந்த பாடலுக்குள் எடுப்பு தொடுப்பு முடிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கே ஆரம்பிக்கிறாரோ அது ஒரு திரைக்கதை போல் அடுத்ததாக சொல்லி கொண்டு வந்துவிட்டு இறுதியாக சொல்வார், காலங்கள் உள்ளவரை காலங்கள் உன்னவரை கண்ணியர்கள் யாருக்கும் இந்த காதல் வரக்கூடாதடி, என் கோலம் வர வேண்டாமடி. இது லவ் வந்தது அந்த அம்மாவுக்கு தான். அந்த அம்மா உலகத்தில் இருக்க எந்த பொண்ணுக்கும் லவ் வரக்கூடாதுன்னு ஒரு சாபம் விட்டுட்டு பாட்டை முடிக்கிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சோகம் அந்த அம்மாவுக்கு அந்த காதலால் நேர்ந்து விட்டதுங்கிறத இது சொல்லிக்கொண்டே போகிற பொழுது, இதை அந்த படத்தோடு நம்ம சேர்ந்து ரசிக்கிற பொழுது, இது பாட்டு அந்த படத்தோடு பொருந்தி வருகிறது என்பது ஒன்று. ஆனால் பாட்டுக்கு வெளியில் இதை கேட்கும் பொழுது கூட உங்களுக்கு அந்த எட்டடுக்கு மாளிகை என்கிற சொல் உங்களுக்குள் நின்றுது. அந்த எட்டடுக்கு மாளிகை என்பது ஒரு தொடர்ச்சி அதற்குள்ளே இருக்கிறது. எப்படி அழுகுணை சித்தருடைய அந்த முதல் வரி, என்சான் உடம்படியோ 7 வாசலடி பஞ்சாயக்கார ரைவர் பட்டினமும் தான் 2ங்கிற அந்த சொற்கள் அத்தனையுமே சொல்லி கொண்டு வாழ்க்கையினுடைய நிலையாமையை அவர் சொல்லிவிட்டு போகிற அழகு இருக்குல்ல, இது ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அப்படி கொட்டி கிடக்குது. அதுவும் தமிழ் சினிமா பாடல் வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தா இது மாதிரி ஏராளமான ரத்தினங்கள் குவிந்து கிடக்கக்கூடியது தான் நம்மளுடைய தமிழ் திரைப்பட பாடல்கள். அது மட்டும் இல்லை, இந்த பாட்டை பற்றி சொல்லும் பொழுது ஊவேசா அவர்கள் தலைமுறைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. நீங்கள் இங்கே கிடைக்கும், உங்களுக்கு காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் என்னுடைய நண்பர் பா சரவணன் தான் ஊவேசாவோட எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து முழுமையாக்கி கொடுத்துருக்கிறார். அதில் தலைமுறைக்கு போதும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அது ஊவேசா அவர்களுடைய இசை பற்றிய குறிப்புகள், இசை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாத்தையும் தொகுத்து அதை கொடுத்துருக்கிறார்.
அதில் ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. அதில் ஒரு சம்பவம் சொல்கிறார். மராட்டியர் ஆட்சி காலத்தில், தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய ஆட்சி காலத்தில், அந்த மராட்டிய மன்னர் அரசவையில் காளகஸ்ய ஐயர் அப்படிங்கிற ஒரு வீணை வித்வான் இருந்திருக்கிறார். அந்த வீணை வித்வான் வந்து ஆக பெரும் செல்வாக்கு மிக்கவர். கலையில் வந்து துறை போகியவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த வீணையில் கரை கண்டவர் அவர். அவர் வந்து வீணையை வாசிக்க ஆரம்பித்த பிறகு தான் மராட்டிய மன்னர் வந்து பூஜையை தொடங்குவாராம். அப்படி பூஜை தொடங்கி அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அவர் அந்த வீணையை வாசிப்பார். இந்த வீணை இசை ஒரு பக்கம், பக்தி ஒரு பக்கம், ரெண்டும் அப்படியே கரை புரண்டு ஓடக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறார். சுற்றி இருக்கிறவர் எல்லோரும் அந்த காளகஸ்தி ஐயரை வந்து ரொம்ப புகழ்ந்து பாராட்டுகிற பொழுது, இயல்பாகவே ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய மெல்லிய கர்வம் ஒரு கூடுதல் கர்வமாக மாறி, தன்னை தவிர யாருமே வீணையில் ஆள் இல்லைங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப வேறு மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறார். யாரோடையுமே நெருங்கி அவர் பழக மாட்டார். சரி, வித்யா கர்வம் உடையவன் அப்படி தான் இருப்பாங்கிறதுக்காக எல்லோரும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இவர் வந்து யாரோடையும் பேசுகிறது கிடையாது, யாரையும் மதிக்க மாட்டார். மன்னருக்கு மேலாக தன்னை நினைத்து கொண்டவர். இப்படி இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹைதராபாத்தில் ஒரு இசை சங்கமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் மன்னர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் தஞ்சாவூர் மராட்டிய அரசருக்கு. எழுதினோடனே அவர் உடனே இந்த இதில் வந்து உங்களுடைய அரசவையிலிருந்து யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம்னு மன்னர் அவர்கிட்ட தகவல் சொல்கிறாரு. உடனே இவர் வந்து வீணையில் என்னை மிஞ்சுவதற்கு யார் இருக்குங்கிற சுற்றிட்டு இருக்கிறவர் தானே இவர் உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் கிளம்பி போகிறேன்னு சொன்ன உடனே மன்னருக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம டெய்லி பூஜை பண்ணணும். காலையில் இவர் வீணை வாசிக்காமல் நம்ம பூஜை பண்ண முடியாது. அப்போ பூஜை பண்ணுறதுக்கு யார் அப்படின்னா, போட்டி முக்கியமாக பூஜை முக்கியமானா, காளகஸ்தி ஐயர் என்ன முடிவு எடுக்கிறார், போட்டி முக்கியம்ட்டு கிளம்புறாரு. அப்போ பூஜைக்கு என்ன வேறு யாராவது வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொல்கிறார். மன்னருக்கு மேலே என்ன அவர் நினச்சிட்டு இருக்கிறவரில், அப்போ மன்னருக்கெல்லாம் கட்டுப்படுவாரா என்ன, அவர் கிளம்பி போயிடுறார். அப்போ யாரை வாசிக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரையோ தேடி பார்க்குறாங்க. அப்புறம் ஒருத்தரை வந்து ஒரு பையனை வந்து வாசிக்க சொல்கிறாங்க. ஒரு பையன் வந்து வாசிக்கிறான்னா வீணை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தது போது இதுவரைக்கும் காளகஸ்தி ஐயர் வாசித்ததை விடவும் ஆகச்சிறப்பாக அந்த பையன் வாசிக்கிறான். மன்னருக்கு வந்து பயங்கர சந்தோஷமாயிடுது. இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு புதுவிதமான நாதத்தை வந்து இந்த வீணையில் மீட்டுறானே, இந்த பையன் யார் என்னென்னு அவர் விசாரிக்கும் போது அது வேறு யாரும் கிடையாது, காளகஸ்தி ஐயரோட பையன். தன்னோட பையனுக்கு வீணை வாசிக்க தெரியுங்கிறதே அவர் சொல்லாமல் இருந்திருக்கிறார். அதை தாண்டி காளகஸ்தி ஐயர் தன் பையனுக்கு கூட வீணை கற்பிக்க சொல்லித்தரல. அவர் வீணை வாசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்திலே இருந்து அந்த பையன் எப்படி வாசிக்கிறார் அப்பாங்கிறத உட்காந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பயின்று ஏகலைவனை போல அவரையே குருவாக நினைத்து வாசித்து பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். சந்தர்ப்பம் வருகிற பொழுது வந்து வாசிச்சானே இவர் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகுது. இந்த 10 நாளும் 10 விதமாக வாசிடுறான். இது வரைக்கும் காளகஸ்தி ஐயர் வாசித்த மாதிரியே இல்லை, அது ஆக சிறப்பாக இருக்குது. அப்போ தான் மன்னருக்கு தெரியுது, இவர் வந்து காளகஸ்தி ஐயர் வந்து சாதாரணமாக தான் வாசித்ததுக்கு இவ்வளோ கர்வத்தோடு இருக்கிறாரு, அதை விட இந்த பையன் சிறப்பாக வாசிக்கிறானேன்னு சொல்லிட்டு இவர் டெய்லி அந்த பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் நேரத்தை நீட்டித்து செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ந்து தனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுனாக்கா, வாய்ப்பிடாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா எப்படி திறமையை வெளிப்படுத்துவாங்க, அந்த அளவுக்கு வெளிப்படுத்தி பயங்கரமாக வாசிச்சிடறான். வாசிச்சோன்னே அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஆகிடுது. இப்போ ஹைதராபாத்லேருந்து காளகஸ்தி ஐயர் திரும்பி வர்றார். திரும்பி வந்த உடனே அவர் என்ன கேட்பார், நான் இல்லாத போது பூஜை நடக்கலை அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை வெகு சிறப்பாக நடந்துச்சு, என்னை விட வீணை வாசித்து யார் இங்கே இருக்க போகிறா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை ஒரு பையன் வாசித்தான் அப்படின்னு. யார் அந்த பையன் அப்படின்னா, யாரா அந்த பையன், இப்போ ஒரு சாகலாம் வந்திருக்குல்ல, யாரா அந்த பையன் காளகஸ்தி ஐயர் கேட்டிருக்கிறார். நான் தான் அந்த பையன் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து நிற்கிறான். யாரா அந்த நான் தான் அந்த பையனா, இவர் பையன். அவருக்கு என்னென்னா முகமே வாடி போய்டும் இல்லையா. எனக்கு அந்த பையனுக்கு வீணையே தெரியாது, அவன் வீணையை பார்த்து தானே இருக்கிறான், அவன் எப்படி வாசிச்சான்னு கேட்டோடனே, அப்புறம் வீட்டுக்கு போய் நீ எப்படி வாசிச்ச அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைப்பா நீங்கள் வாசிக்கும் போது நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் பார்த்ததுலேருந்து அப்படி வாசித்தேன், உங்களை தான் நான் குருவாக நினச்சி வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோட அவருக்கு கர்வத்தின் உச்சத்துக்கு போயிட்டார். அவர் கர்வத்துக்கு உச்சத்துக்கு போய், எங்கள் ராஜா அவன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்குறார். கையை வாங்கி கை குலுக்க போகிறாரோ அல்லது கையில் முத்தம் கொடுக்க போகிறாரோன்னு அவன் கையை நீட்டும் பொழுது கையை வாங்கி நடுவிரலை காளகஸ்தி ஐயர் கடித்து விடுகிறார். கடித்து துப்பிடுறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கலைஞன் இப்படி இருப்பானு, அப்படி இருந்திருக்கிறான்னு உவேசா எழுதுகிறார். இந்த கதை வந்து விஜயதசமி மலர் சுதேசமித்திரனில் வெளியிட்ட விஜயதசமி மலர் 1938 உவேசா அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அவரோட தந்தையாரும் புதுக்கோட்டையில் இருக்க சமஸ்தான நிர்வாகி ஒருவரும் சொன்னதாக அதை எழுதுகிறார். அந்த வரலாறு எவ்வளோ தூரம் உண்மை, கையை கடித்து துப்புனாராங்கிறது நமக்கு தெரியல. அதற்கு பிறகு அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒருவர் தந்தத்தால் செய்த ஒரு விரலை அவருக்கு கொடுத்ததுக்கு பிறகு அந்த பையன் திரும்பி வாசிச்சாங்கிற அந்த செய்தியை சொல்லி அவர் முடிக்கிறார்.
ஒரு கலைஞன் இப்படி இருப்பானா அப்படின்னா, கலை மீது பற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் இவ்வளவு கொடூரமாக இருப்பானா அப்படின்னா, அப்படி இருந்திருக்கிறாங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக உவேசா வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் நிறைய உவேசாவினுடைய அந்த இசைக்கட்டுரை நூலை படிக்கும் பொழுது, நான் ஏன் புத்தகத்தில் இருந்தெல்லாம் இதை சொல்கிறேன் என்றால், இது ஒரு புத்தக கண்காட்சி. இங்கே அந்த புத்தகங்களும் இருக்கக்கூடும். நீங்கள் எல்லோரும் வாங்கி அதை வாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஒரு புத்தகத்தின் வழியாக நாம் அறியக்கூடிய செய்தி என்பது ரொம்ப முக்கியமானது. எவ்வளவுதான் கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொன்னாலும் கூட, கற்றலுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, அது வேறு. ஏன்னா இப்போ இந்த செய்தியை நான் சொல்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்களே படித்து சொல்கிற பொழுது அது வேறு மாதிரியாக இருக்கும். அதற்கு தான் புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த செய்தியை படித்ததுக்கு பிறகு இப்படி தான் இருப்பாங்களான்னு யோசிக்கும் பொழுது இன்னொரு ஒரு புத்தகம், கார்குறிச்சியை தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், சமீபத்தில் வந்த புத்தகம். அந்த லலிதாராம் என்கிற ஒருவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். அவர் இசை பற்றி நிறைய கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருப்பார். அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அது மட்டுமல்ல, அவர் எழுதக்கூடிய செய்திகள் எதுவுமே ஒரு தரவு இல்லாமல் எழுத மாட்டார், ஆதாரம் இல்லாமல் எழுத மாட்டார். அவர் ஒரு கதையை, கார்குறிச்சியார் தெரியும் உங்களுக்கு, நாதசுர வித்வானை பற்றி, அவரை பற்றி அந்த புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு 300 பக்கத்துக்குள்ளே தான் இருக்கும் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை படி தான் எண்ணிறைந்த செய்திகள் இருக்குது. ஒரு கலைஞன் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது காளகசேயருடைய உதாரணம். எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நான் இப்போ சொல்ல போகிற இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கதையை படித்து விட்ட பிறகு. எப்படி ஒரு கலைஞன் இருக்க வேண்டும் என்பதற்கு கார்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் உதாரணமாக இருந்திருக்கிறார். என்னென்னா, ஒரு கதை, அதில் கதை போல் சிறுகதை போல் அந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார் அவர். மணியாட்சி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒட்டி ஒரு போலி கடை இருக்குது. போலி ஸ்டால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போலி ஸ்டால் இருக்குது. அது வேம்பையர் அப்படிங்கிற ஒருத்தர் வச்சிருக்கிறார். அந்த வேம்பையர் வச்சுருக்கக்கூடிய அந்த போலி ஸ்டால் கடையில் போலி வாங்கி சாப்பிட்றது அருணாச்சலத்துக்கு பிரியமானது. காரணம், அவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் விரும்புவார். எப்போ எங்கே கச்சேரிக்கு போனாலும் அந்த ரயில் வந்து நிற்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் இறங்கி, அருணாச்சலத்துக்கு கூட இன்னொருத்தர், ஒரு அருணாச்சலம்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய அருணாச்சலம்னு சொல்லுவாங்க அவரை. அவர் ஓடி போய் அந்த கடையில் வாங்கிட்டு வருவார். அப்படி வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தோன்னே இவர் அதை சாப்பிட்டுக்கிட்டே கச்சேரிக்கு போகிறது வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி வழக்கமாக வந்து இறங்கி போய் வாங்கிட்டு வரும்பொழுது அந்த வேம்பையர் என்ன பண்ணுறாரு, இந்த போலி எப்போ கட்டி கொடுத்தாலும் 5 கேட்டாங்கன்னா 10 கட்டி கொடுப்பார், 10 கேட்டால் 20 கட்டி கொடுப்பார். எதுக்கும் காசு வாங்க மாட்டார். காரணம், அவர் ஒரு இசை பிரியர். இசையை பற்றி அவருக்கு அவ்வளோ ஒரு பெருமிதம் உண்டு. குறிப்பாக கார்குறிச்சியார் மீது அவருக்கு அபரிமிதமான பற்றும் பெருமிதமும் இருக்குது. அதனால் அவர் காசுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறார். ஒவ்வொரு முறையும் இப்படி வாங்கி கொண்டு வருகிறார்கள். காசு வேணாம்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா, கார்குறிச்சியாருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிரும்ல. அப்போ அவர் போய் என்ன சொல்கிறாரு, இந்த வாட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரே போயிடுறார் கடைக்கு. நேராக போய், எப்போ கொடுத்தாலும் நீங்கள் காசு வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்கிறது உண்மை தான், நீங்கள் செய்கிற போலி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது உண்மை தான். அதுக்காக நீங்கள் இப்படி சும்மாவே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அது சரியாக வராது. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, இந்த தொழிலுக்காகனாலும் நீங்கள் இதை வாங்கிக்கணும். நீங்கள் குறைத்து கூட வாங்கிக்கோங்க, ஆனால் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறார். அவரும் கையெடுத்து கும்பிட்றாரு, நான் வாங்க மாட்டேன், உங்கள் இசைனா எனக்கு அப்படி உசுறு, உங்கள் இசை இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை, எப்போதும் உங்களுடைய நாதத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கடையில் இருக்கும் பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் உங்களை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பேன். அதனால் நீங்களே வந்து இப்படி கேட்குற பொழுது எனக்கு என்ன பதில் சொல்வதுன்னு தெரியல, தயவுசெய்து எனக்கு பணம் கொடுத்துடாதீங்க, அது நான் வைத்திருக்க அன்புக்கு செய்யக்கூடிய ஊராக நான் கருதுகிறேன், அதனால் நீங்கள் தயவுசெய்து பணம் தராதீங்கன்னு சொல்லிடுறாரு. என்ன இப்படி சொல்கிறேன், நான் ஏதாவது செய்யணும்லப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இசையில் நிறைய செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இன்னும் நிறைய கச்சேரிகள் வாசிங்க, அதுவே போதும் அப்படின்னோடனே, சரி இசையாலாவது உனக்கு ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னோடனே வேம்பையர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், அப்போனா இவ்வளோ நாள் நீங்கள் இந்த மணியாட்சியை கடந்து போயிட்டே இருக்கிறீங்க, இந்த மணியாட்சியில் நீங்கள் கச்சேரியே வச்சதில்லை, நீங்கள் இங்கேயும் ஒரு கச்சேரி வச்சிங்கன்னா நேரடியாக உங்களுடைய அந்த கச்சேரியை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும்ல அப்படின்னு கேட்டுறாரு. கேட்டோன்னே அதனால் என்ன செஞ்சுட்டா போச்சு, எப்போன்னு தேதியை நீனே வச்சுக்கோ, நீனே முடிவு பண்ணி நீயே சொல்ல, நான் வந்துடுறேன்ட்டார். வேம்பையர் ஒரு போலீஸ் ஸ்டால் வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர், கச்சேரி நடத்துக்கிற அளவுக்கு செல்வமோ வேறு செல்வாக்கோ அவர் கிடையாது. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, இவர் வாக்கை வாங்கிட்டார். சரி வரேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு உள்ளூர பயங்கர மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் எல்லோரிடமும் சொல்லி பணம் கேட்கிறார். பணம் பெருசாக கிடைக்கல. ஒரு கச்சேரி நடத்துவதென்றால் அது எவ்வளோ செலவாகும் அந்த காலத்தில் நீங்கள் யோசிக்கங்க. அப்படி ஒவ்வொருத்தையும் கேட்டு பார்க்குறாரு, பெருசாக ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் ஒரு 150 ரூபா மட்டும் அவரால் வசூல் பண்ண முடியுது. அதை வச்சு கச்சேரி நடத்த முடியுமா முடியாதாங்கிற ஒரு வருத்தம் வந்து, சரி நம்ம வந்து நடத்த முடியலைங்கிறத நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது, எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஆசை கொண்ட இசை ரசிகர்கள் எல்லோருக்கும் உதவியாக இருப்பது அவர்களுடைய மனைவி தான். இந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டிக்கங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்காரவங்களுக்காக நம்ம நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அந்த அம்மா உடனே பார்த்துட்டு, ஏங்க ஒரு வாரமாகவே இப்படி இருக்கீங்கன்னொடனே இவர் நடந்ததெல்லாம் சொல்கிறார். ஐயாவே கச்சேரி வச்சுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு, பண்ணித்தரேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த ஊரில் வசூல் பண்ணாக்க யாருக்குமே இந்த அவரோட அருமை தெரியல, யாருமே பணம் தரல, 150 ரூபா தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் அதுக்காக வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா
உள்ளே போய் ஒரு கவர் கொண்டு வந்து கொடுக்குது. அதில் ஒரு 400 ரூபா பணம் இருக்குது. இந்த பணம் என்னன்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த வேலையை தொடங்குனதுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் என்கிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு தாலி சங்கிலியை நான் அடவு வச்சுட்டேன். அந்த காசு தான் நீங்கள் போய் நடத்துக்கன்னு சொல்லிடுறாங்க. அவர் கண்ணெல்லாம் கலங்குது. ஆனாலும் மனைவி, அப்படி ஒரு மனைவி வாய்க்க பெறுவது பெரிய ஆச்சரியம் தானே. அவர் ரொம்ப வியந்து போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கச்சேரி ஏற்பாடெல்லாம் செய்கிறார். குறித்த தேதியில் காரக்குறிச்சியார் வந்து கச்சேரியும் செய்கிறார். மகிழ்ந்து ஊர் மக்களே கொண்டாடுகிறார்கள். அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஒரு 1500 பேர் இருப்பாங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க ஆளுக்கு ₹1 காசு கொடுத்துருந்தா கூட அந்த கச்சேரி அவர் சிறப்பாக நடத்தியிருப்பார். தாலிச்சங்கிலி அடவு வச்சிருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் தனக்கு இருக்கக்கூடிய ஆசையின் மீதும் பற்றின் மீதும் ஆர்வத்தின் பேரிலும் அவர் வந்து அதை நடத்திட்டு இருக்கிறார். நடத்தி முடித்ததுக்கு பிறகு கச்சேரி முடிஞ்சிருச்சு. ஆக சிறப்பாக கச்சேரி முடிந்த பிறகு காரக்குறிச்சியார் கிளம்பி போகிறாரு. அவ்வளோ தூரம் ஒரு பெரிய மகானவர், மகா வித்வானவர், அவருக்கு சும்மா அனுப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வைத்திருந்த அந்த பணத்துக்குள் கொஞ்சோண்டு மிச்சம் பிடித்து ஒரு ₹100 4ஆக மடித்து ஒரு பைக்குள்ளே வச்சு, இதை நீங்கள் தயவுசெய்து மறுக்காமல் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் அவர் கையில் கொடுக்குறாரு. என்னப்பா இதுன்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் இப்போ எடுத்து பார்த்துடாதீங்க, நீங்கள் அப்புறமா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுக்குறாரு. உடனே காரக்குறிச்சியார் என்ன சொல்கிறார், கிளம்பும் பொழுது நான் வர வழியில் திருச்செந்தூருக்கு போய்ட்டு வந்தேன்ப்பா, உனக்கு ஒரு பிரசாத பை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரசாத பை அவர் கொடுத்துட்டு, இதையும் நீ வீட்டில் போய் தொற அப்படின்றார். வீட்டில் போய் திறன்னு அவர் கையில் கொடுத்தது, இவர் கொடுத்தது அவர் லேட்டாக கூட திறந்துருப்பார். ஆனால் இவர் சொல்லி கொடுத்த பிறகு என்ன நமக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா அந்த பைக்குள் ஒரு தாலிச்சங்கிலி இருக்கிறது. அது வேம்பையனுடைய மனைவியுடைய தாலிச்சங்கிலி. ஒரு கலைஞனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, ஒரு ரசிகனை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு காரக்குறிச்சியாருடைய அந்த கதை வந்து நான் படித்து ரொம்ப வியந்து போயிட்டேன். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். எதற்கு சொல்ல வரேன்னா, ஒரு கலைஞன் என்பவன் சக மனிதன் படக்கூடிய துயரத்தை உணரக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய இசையிலும் கலையிலும் உழைப்பிலும் ஆற்றலிலும் வேறு ஒன்று வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதற்கு அந்த காரக்குறிச்சியோட சம்பவம் வந்து ரொம்ப முக்கியமானது. சாதாரணமான ஒரு செயலாக இருந்தாலும் கூட ஒரு கலைஞன் செய்கிற பொழுது அதற்கான விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த இசையை பற்றி சொல்லுகிற பொழுது முத்துலிங்கம் என்கிற ஒரு எழுத்தாளர், நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடும், எழுத்தாளர், ரொம்ப முக்கியமான தமிழில் ஆகச்சிறப்பான பல கதைகளை எழுதியிருக்கிறார். அப்படின்னு சொல்கிறத விட அவர் எழுதின எல்லாமே ஆகச்சிறப்பான கதைகள் தான். அவ்வளோ சிறப்பான ஒரு எழுத்தாளர். அவருடைய கதைகள் இங்கே கிடைக்கும், நீங்கள் அவசியம் வாங்கி வாசித்து பாருங்கள். அதில் நிறைய கதைகளை பற்றி அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் உண்மை கலந்த நாட்குறிப்புன்னு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார். அது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அவசியம் படிங்க. இப்போ நான் சொல்ல போகிற அந்த சம்பவம் அதில் இருக்குது. ஒரு பாட்டு கற்றுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசில் நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் யாராவது பாட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம போய் அதை ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருப்போம்ல, அதை பற்றின ஒரு கதை தான் அது. அதை பற்றின ஒரு உண்மை சம்பவம், அந்த கதையை அவர் எழுதியிருக்கிறார். கதை மாதிரி நாட்குறிப்பாக அதை எழுதின ஒரு சம்பவம், அது விஷயம். அது அதில் வந்து அக்கா சங்கீத தீட்சை பெற்றது அப்படின்னு அந்த தலைப்பு. அது என்னென்னா, ஈழத்தில் கொக்குவீலுக்கு தான் அவருடைய சொந்த ஊர். அந்த கொக்குவீலில் இவங்க அக்கா, அதாவது முத்துலிங்கத்துடைய அக்கா அவங்க வந்து அவங்க பேர் வந்து பர்வத ராஜகுமாரி. அந்த பேர் எப்படி இருக்குது பாருங்கள், பர்வத ராஜகுமாரி அவங்க பேர். ஆனால் வீட்டில் பர்வத ராஜகுமாரின்னு யாரும் கூப்பிட போகிறதில்ல. குமாரி, ராசு, இப்படி பல பேர் கூப்பிடுவாங்க. இப்படி பல பேரில் கூப்பிட்டு இருக்கும்போது முதல்ல பாட்டு கற்றுக்கிற அன்னைக்கு தான் முத்துலிங்கத்துக்கு தன்னோட அக்கா பேர், முழு பேர் பர்வத ராஜகுமாரனே தெரியுது. ஏன்னா ஒரு பாட்டு கற்றுக் கொடுக்குற பாட்டு வாத்தியார் வர்றார். பழைய சினிமாவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டு வாத்தியார் எப்படி இருப்பாருன்னு. அந்த மாதிரி ஒரு வாத்தியார் வர்றார். அந்த வாத்தியாரோட சிறப்பு என்னென்னா, அவங்க இலங்கையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆசிரியரோட சிறப்பு என்னென்னா, அவர் தமிழ்நாட்டில் போய் இசை கற்றுக்கிட்டு வந்தாருங்கிற பெருமை அந்த ஊருக்குள்ளே இருக்கவருக்கு. அதனால் அவர் ஒரு வத்தலான ரொம்ப மெலிந்த தேகத்தோடு இருக்கிற ஒருத்தர் வராரு. அவர் வந்து உட்காந்தோன்னா ஒரு ஹார்மோனிப்பட்டியெல்லாம் வாங்கி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த பாட்டு கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையை எழுதும்போது முத்துலிங்கம் ஒரு வரி எழுதியிருப்பார். அன்றிலிருந்து அக்காவின் சித்திரவதை இசை என்கிற ரூபத்தில் தொடங்கியது அப்படின்னு எழுதுவார். ஏன்னா அவ்வளவு மோசமாக அவங்க வந்து வாசிப்பாங்க, பாடுவாங்க. அவங்க குரல் வந்து ஒரு கருக்கு மட்டை குரல் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். அதை அவர் எழுதியிருக்கிறார். சரி, இதெல்லாம் தாண்டி அந்த பாட்டு என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தாக்க, அந்த பாட்டு கற்றுக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சம்பவம் இருக்குது. அதை படித்து நான் விழுந்து சிரித்து எங்கேயாவது இதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு இதை பகிர்ந்துக்கிறேன். முதல் பாட்டு வந்து யாரோ அவர் யாரோ அப்படிங்கிற ஒரு பாட்டு, அருணாச்சல கவிராயர் எழுதின ஒரு பாட்டு. அது அந்த அருணாச்சல கவிராயருடைய பாட்டை நீங்கள் இப்போவும் காணொலியில் வீட்டில் போனால் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு கீர்த்தனை அது. யாரோ அவர் யாரோ அப்படின்னு ஒரு கீர்த்தனை. முதல்ல வந்து சரளி வரிசை, ஜண்ட வரிசைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இப்போ கீர்த்தனையை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது யாரோ அவர் யாரோங்கிற பாட்டை வந்து அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அக்காவுக்கால அதை பிடிச்சி பாட முடியல, பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க.
அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது யாரோ அவர் யாரோன்னு வீட்டு முற்றத்தில் உட்காந்து வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் சாயங்காலத்தில் அக்கா யாரோ அவர் யாரோ அப்படின்னு பாட்டுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒருத்தன் யாரோ அது நான் தான் ஒருத்தன் கத்திட்டு ஓடிடுறான். அவ்வளோதான், அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. இது யார் அவன் நைட்டு கத்துனதுன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அவனை தேடி அவன் கத்திட்டு போனவன் யாரோ அவர் யாரோன்னு பாடுறதுக்கு கத்திட்டு போனவர் யாரோங்கிற பாட்டெல்லாம் இனிமேல் சொல்லிக் கொடுக்காத பிள்ளைக்கு அப்படின்றாரு. இல்லைங்க, வந்தோடனே இவர் சொல்கிறாரு யாரோ அவர் யாரோங்கிற பாட்டெல்லாம் இனிமேல் சொல்லிக் கொடுக்காத பிள்ளைக்கு அப்படின்றாரு. இல்லைங்க, அது கீர்த்தனை அருணாச்சல கவிராயர் எழுதின பாட்டுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு என்னங்க பிரச்சனை? எவனோ கத்திட்டு போனதுக்கு அருணாச்சல கவிராயர் பாட்டை எங்கள் பல்லவி எங்கே மாற்ற முடியும்? அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா, இல்லை தயவுசெய்து நீ மாற்றினீன்னா திருப்பி பாட்டு சொல்லிக் கொடுக்க விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு கிளைண்ட் தான், ஒரே ஒரு டியூஷன், ஒரே ஒரு டீச்சர், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவர் அதை விட்டுட்டு எங்கே போவார்? அவர் அது இன்னும் ரொம்ப பிரமாதமாக அந்த பாட்டு வாத்தியார் தண்ணி குடிக்கிறதெல்லாம் விவரித்து எழுதியிருப்பார். ரொம்ப அதை நீங்கள் வாசித்து பாருங்கள், அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ அந்த யாரோ அவர் யாரோ பாதியிலே முடிஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பாட்டை விட்டுடலாம் அப்படின்னு அடுத்த பாட்டு எப்போ வருவாரோ சகியேன்னு அடுத்த பாட்டை சொல்லி கொடுக்குறாரு. எப்போ வருவாரோ சகியே, சிதம்பரநாதன் இன்னும் வராத செய்தி கேட்டு எப்போ வருவாரோ அந்த பாட்டு திருப்பி சொல்லி கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, எப்போ வருவாரோ யாரோ அவர் யாரோ முடிஞ்சிருச்சா, யாரோ அவர் யாரோ முடிஞ்ச உடனே அடுத்த பாட்டு என்னென்னா காரணம் கேட்டு வாடி சகியே. அடுத்த பாட்டு காரணம் கேட்டு வாடி சகியே, காதலன் சிதம்பரநாதன் இன்னும் வராத காரணம் கேட்டு வாடி தோழின்னு ஒரு பாட்டு கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதின கீர்த்தனை. அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். காரணம் கேட்டு வாடி சகியே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது இதில் சிதம்பரநாதன் வந்த உடனே அப்பா டென்ஷன் ஆயிடுறார். இந்த சிதம்பரநாதன்லாம் இந்த பாட்டுக்குள்ளே ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எவனுக்காவது சிதம்பரநாதன் பேர் இருக்கான்னு பார்த்தா ஒருத்தனுக்கு பேர் இருக்குது. உடனே காரணம் கேட்டு வாடி சகியே, காதலன் சிதம்பரநாதன் இன்னும் வராத காரணம் கேட்டு வாடினோடனே அந்த சிதம்பரநாதனுக்கு இவன் பாட்டு பாடுறாரோன்னு சொல்லிட்டு அக்காவோட இன்னும் அந்த பாட்டு பாடாதேன்ட்டார், நிப்பாட்டிட்டார். அவர் வாத்தியார் செம்ம டென்ஷன் ஆயிடுறார் ஒரு கட்டத்தில். எப்போ பாட்டு கீர்த்தனை இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பாட்டை நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீ சிதம்பரநாதன் ஊரில் ஒருத்தன் இருக்காங்கிறதுக்காக பாட்டு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டையை போடுறாரு. உடனே அந்த பாட்டுன்னு நிப்பாட்டியாச்சு. சரி அடுத்த பாட்டு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கீர்த்தனை கற்றுக் கொடுக்குறேன். எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை மட்டும் ஒரு வாரம் கற்றுக் கொடுக்குறாரு அவர். அக்கா பயங்கர கஷ்டப்பட்டு ஆர்மணியப்பட்டியில் கருப்பு கட்டையும் சிவப்பு கட்டையும் மாறி மாறி வாசி எப்போ வருவாரோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது 3வது வரியை ஒரு வாரம் கழித்து தான் அவர் சொல்கிறாரு, செப்பியதில்லை சிதம்பரநாதன் அதில் வருது. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ செப்பியதில்லை சிதம்பரநாதன் நீ போட்டின்னா இது என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதம்பரநாதன் எவன்னா அவர் டென்ஷன் ஆகிறார் அப்பா. அக்கா பாட்டு கற்றுக்குமா கற்றுக்காதாங்கிற அளவுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. ஏற்கனவே கருக்கு மட்ட குரல் எல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் வாத்தியார் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறாரு, இந்த மாதிரி சிவனை பற்றி பாடல்கள் நிறைய இருக்குது, நிறைய கீர்த்தனைகள் முழுக்க இந்த மாதிரி பக்தி தான் வரும். இதில் எல்லாத்துலேயும் ஒரு பேர் வந்துடும். அந்த பேரில் எவனாவது ஊரில் சாமி பக்தியில் பேர் வச்சுருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் கீர்த்தனையை மாற்ற முடியாதுங்க ஐயா, வேணால் நீங்கள் வாத்தியாரை மாற்றிக்கங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்குறதே நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரி நான் இன்னுமே இந்த பேர் குறித்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னோட அடுத்த பாட்டு என்னென்னா கனகசபை தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி தீருமடின்னு ஒரு பாட்டு. இந்த கனகசபை தரிசனம்னோடனே ஊருக்குள்ளே போய் விசாரிக்கிறார், கனகசபை எவனாவது இருக்கிறான்னு. எவனும் இல்லை. உடனே இதை சொல்லிட்டு இருக்கிறாரு, கனகசபை தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி தீருமடி அப்படின்னு இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்காங்க. யார் வந்தாலும் அந்த பாட்டை அப்பா அக்காவை பாட சொல்லுவாராம். அக்கா பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டை. திடீர்னு ஒரு கட்டத்தில் அக்கா அந்த பாட்டை பாடுறதே கிடையாது, அந்த பாட்டை பாட சொல்லாதேன்னு கோவப்பட்டுறாங்க. இவருக்கு திருமணம்லாம் ஆகி முத்துலிங்கம் அவர்கள் பெரிய எழுத்தாளராகி எல்லாம் முடிந்து அக்காவுக்கு 64 வயது ஆகிற பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அந்த பர்வத ராஜகுமாரி அக்கா படுத்திருக்காங்க. அப்போ கேட்குறாரு, உனக்கு ஏன்க்கா அந்த பாட்டு பிடிக்கல, ஏன் அந்த பாட்டை பாட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு அவர். இல்லை நான் பாடலை அவ்வளோதான், அதுக்கு மேலே கேட்காத அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் திரும்பி கேட்குறாரு, அந்த கனக சபைக்குள்ளே ஏதோ ஒரு செய்தி இருக்குது, கனக சபாபதியை தரிசனம் கண்டால் களி தீருமடிங்கிறது. உடனே மெல்ல அவர் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பேரம்பேத்திலாம் எடுத்துட்டேன், இப்போ நீ அதை சொல்லலாம், அந்த கனக சபாபதி தரிசனம் என்ன அப்படின்னா, சீ போடா இப்போ போய் கேட்குற அப்படின்னு 64 வயதில் அந்த அக்கா மனதுக்குள் இருந்த ஒரு செய்தியை சொன்னதாக அந்த இசைக்கட்டுரையில் அவர் எழுதுகிறார். நான் இது எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு சின்ன உணர்வு, ஒரு சின்ன ஸ்வரம், சின்ன லயம்,
பாரதி வந்து எழுதுவான், லயம் தண்ணில் அப்படின்னு சொல்லுவான். தன்னை மறந்த லயம் தண்ணில்னு எழுதுவான். தன்னை மறந்த நிலை தண்ணின்னு எழுத மாட்டார், லயம் தண்ணில்னு எழுதுவார். லயம்ங்கிறது ஊடாடிக்கொண்டே இருப்பது, நிலைங்கிறது ஒரு இடத்துல நின்றுறது. தன்னை மறந்த லயந்தண்ணில்ங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து இசையால் மட்டுமே சாத்தியம். இசையை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் கேட்கிற பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் திரும்ப 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 உங்கள் மனசுக்குள் நீங்கள் சொன்ன உடனே அந்த காலத்துக்கு போயிடுவீங்க. எப்போதா ஒரு பாடலை நீங்கள் உங்கள் சின்ன வயசில் கேட்ட ஒரு பாடலை மறுபடி பல வருடங்கள் கழித்து நீங்கள் கேட்கிற பொழுது எங்கே கேட்டோம், எப்போது கேட்டோம், யாருடன் கேட்டோம், எதற்கு கேட்டோம், எல்லா சம்பவங்களும் வந்து அதில் சொல்ல முடியாத சில சம்பவங்கள் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா. அதுதான் பாட்டினுடைய ஆகப்பெரும் சிறப்பான ஒரு விஷயம். அது வந்து வெளி சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். நிறைய பாடல்கள் கேட்டால் நம்மளை அறியாமல் அழுதுடுவோம். நிறைய பாடல்கள் கேட்டால் நம்மளை அறியாமல் நாம் என்னென்னோ உணர்வுகளை எல்லாம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி நிறைய பாடல்கள், ஒரு சினிமா பாட்டு எழுதுகிற பொழுது இப்படி பழைய பாடல்கள் எல்லாம் நிறைய கேட்ட பாடல்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எனக்கு ஓடிடும் டக்குன்னு. ஏதாவது ஒரு பல்லவி அவர்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பெரிய சவால் என்னன்னாக்க, லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்குது. இந்த லட்சக்கணக்கான பாடல்களில் எழுதப்பட்ட முதல் வரியோடு நான் என் முதல் வரியை எழுதவே முடியாது. அப்போ லட்சக்கணக்கான சொற்கள் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது, புதுசாக ஒன்று எழுதணும். அப்போ புதுசாக எழுதணுன்னா ஏற்கனவே யாருக்கும் தெரியாத அல்லது தெரிந்து மறைந்திருக்கக்கூடிய வரிகளை தான் எழுத முடியும், புதுசாக ஒன்று எழுத முடியாது. அப்போ புதிதாக ஒன்று எழுதணுன்னா அதற்குள்ளே என்ன நம்ம கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொல்லினா, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனுபவங்களில் இருந்து தான் சில விஷயங்களை நம்ம எழுத முடியும். அப்படி அனுபவங்கள்னால் என்ன, இப்போ உங்களுக்கு என்ன சார் பெரிய வயசாகி போச்சு, உங்களுக்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குன்னு நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்து கேட்குற கேள்வியே எனக்கு புரியுது. அனுபவம் என்பது நேரடியாக நடப்பது மட்டுமல்ல, புத்தகங்களின் வாயிலாகவும் நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்குது. எப்போ ஒரு வாரம்னு அக்கா பர்வத ராஜகுமாரி அக்காவுடைய சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த சம்பவத்தை நீங்கள் மறக்கவே முடியாது இல்லையா. நேனந்து வெதுகுதுராங்கிற அந்த லலிதாராம் காரக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றி எழுதிக்கூடிய அந்த அனுபவத்தை எந்த நாதசுர கலைஞனுடைய புகைப்படத்தை பார்த்தாலும் ஞாபகம் வந்துடும் தானே. அப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம வாழ்க்கையோடு ஏதேனும் ஒரு இடத்தில் தொடர்ச்சியாக சம்மந்தப்பட்டு நம்ம வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இது என்னன்னா, ஒரு பாடல் அப்படிங்கிறத நீங்கள் கடந்து போய்விடவே முடியாது. ரொம்ப சமீபத்தில் நிறைய திரைப்பட பாடல்கள், என்னுடைய பாடல்களையே நான் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் செய்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி நினச்சி சில பாடல்கள் செய்திருக்கிறேன். அந்த பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்படி வெற்றி அடைந்த பாடல்களோட 2-3 மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்குது. சமீபத்தில் அமரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் என்னென்னா, தனிப்பட்ட என்னுடைய வாழ்வில் ஒரு சம்பவம். என்னுடைய மகள் வந்து இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு எழுதி முடித்தாங்க, தேர்வு எழுதி முடித்தாங்க. இந்த தேர்வுக்கு கொஞ்சம் ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக திடீரென்று ஒரு நாள் சொன்னாங்க, இது மாதிரி தலையை ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே வீட்டில் எல்லோரும் சொன்ன உடனே, இல்லைம்மா நீ தலை குளிச்சில்லை, அதனால் ஏதாவது நீர் கோத்துருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி வைத்தியங்கள் எல்லாம் செஞ்சுறாங்க. ஒரு வாரமாக வலி குறையவே இல்லை. ஏதேதோ மருத்துவம்லாம் செஞ்சு பார்க்குறோம், திருப்பி எங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட காட்டுறோம், குடும்ப மருத்துவர் சில மருத்துவரை போய் பார்க்குங்கிறாரு, எல்லாரையும் பார்க்குறோம். ஒரு வாரமாக வலி குறையவே இல்லை, வலி கூடிக்கொண்டே இருக்கிறது. தலைவலியிலேருந்து முதுகுவலி வந்துடுது, முழுகுவலிலேருந்து இடுப்புவலி வந்துடுச்சு, இப்படி வலி தான் கூட்டிகிட்டு இருக்கு, எதுவுமே மாறலை. ஒரு வாரம் கழித்து 10 நாள் ஆக போகுது. திடீரென்று ஒரு நாள் என் மகள் சொன்னால், என்னுடைய 2 கண்ணும் 2 தெரிகிறது. என் பார்வை வந்து 2 தெரியுதுப்பான்ட்டா. எங்களுக்கு பதட்டமாகி திருப்பி ஜெய்சங்கருடைய மகன் இருக்கார் இல்லையா, விஜயசங்கர், அவர்கிட்ட தான் உடனே போய் காட்டினோம். காட்டினோட அவர் சொன்னார், இது கண்ணில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இது ஒரு நரம்பு பிரச்சனை, அதனால் நீங்கள் ஒரு நரம்பியல் மருத்துவர்கிட்ட போய் பாருங்கன்ட்டார். நாங்கள் அங்கே போனாலும் எங்களுக்கு இன்னும் கூடுதல் பதட்டமாகிடுச்சு, என்னன்னே தெரியல. அது டிப்ளோபியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன அப்படின்னாக்கா, இயல்புலேயே குழந்தைகள் தனக்குள்ளே ஒரு அழுத்தத்தையோ இதையோ உணர்ந்துச்சுன்னா அது வெளிப்படுத்தலைன்னா அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கான். அந்த அப்படி ஒன்று இருக்குங்கிறதே எங்களுக்கு அப்புறம் தெரியாது. உடனே என்ன பண்ணாங்க, முதுகுத்தண்டில் ஒரு சின்ன ஒரு ஊசியை போட்டு அந்த ஒரு மருத்துவம் செய்தாங்க. உடனே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அது முடிந்துடுது. அந்த வலி குறைந்து விட்டது. ஒரு வாரமாக சாப்பிடாத பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கண் 2 தெரிகிறது இல்லையா, அது குறையவே இல்லை. நான் வந்து அமரன் திரைப்படத்துக்கு பாட்டு எழுதணும், நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டேன். அப்போ வந்து வேட்டையின் படமும் அதுக்கும் எழுத வேண்டியிருந்தது. எல்லாம் அங்கேயே உட்காந்து ஆஸ்பத்திரியிலே உட்காந்து இந்த பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். அந்த கண் பார்வை வந்து சரியாக எப்போ ஆகும் அப்படின்னு மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், 6 நாளில் ஆகலாம், 6 வாரத்தில் ஆகலாம், 6 மாதத்தில் ஆகலாம், 6 ஆண்டுகளில் ஆகலாம், அதனால் அதுக்கு கணக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். 2 மாதத்தில் பொது தேர்வு இருக்குது, தேர்வெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அது முக்கியமே கிடையாது.
ஆனால் இது எப்போ சரியாகுங்கிறதுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே என் பொண்ணு கண்ணை பார்த்து இப்போ சரியாக தெரியுதாம்மா ஏன்னா 6 நாள் சொல்லியிருக்கிறார்ல, அந்த 6ஆம் நாள்லேருந்து நமக்கு அந்த பதட்டம் வந்துருச்சு. அப்போ கேட்கும்போது மாறலப்பான்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் பாட்டு எழுதணும். அந்த படத்தில் இப்போவும் நீங்கள் அந்த பாட்டை போய் அதில் உள்ள சரண பகுதியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்வில் நடந்த அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு, பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே, ஆதி நீயே என் ஆயுள் நீயே, ஆணி வேரை நீங்காது மண்ணே, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாய் எனை நீயும் காக்க கண்ணீரையும் காணேனே, நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காட்சியே அப்படின்னு நான் எழுதினது. இது அப்படியே என்னுடைய குழந்தைக்காக நான் எழுதினேன் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த படம் படத்துக்கும் அது பொருந்தியதுங்கிறது வேறு. அப்படி கண்ணதாசன் வாழ்வில், மருதகாசி வாழ்வில், யதார்த்த வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி பொருந்தி போய் கொண்டே இருக்கும். அதை தெரிந்து கொண்டு கேட்கிற பொழுது உங்களுக்கு இப்போது போய் திருப்பி நீங்கள் இந்த வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு உணர்வு உங்களுக்கு தோணும். அப்படி ஒருத்தர் பாடலை இது வெறும் இந்த பாட்டு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சங்கப்பாட்டை எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஒரு சங்கப்பாட்டில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இரும்பு தமிழ் சமூகம் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு தடவை கைத்தட்டி இந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம கை கிடத்திருக்கக்கூடிய இந்த சங்க இலக்கியத்தில் ஒரு 2000 ஆண்டு நம்ம ஒரு உத்தேசமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அது இன்னும் கணக்கு இன்னுமே கீழடி இந்த ஆய்வுகள்லாம் முடிவுக்கு வருகிற பொழுது அது இன்னும் 3000 ஆண்டோ 4000 ஆண்டோ பின்னுக்கு போகும். அப்படி போகிற பொழுது இரும்பி நன்ன கருங்கோட்டு புன்னைன்னு ஒரு வரி இருக்குது. இரும்பி நன்ன கருங்கோட்டு புன்னை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. உலோச்சனார் எழுதின ஒரு பாட்டு, 249வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை போய் நீங்கள் அவசியம் படித்து பாருங்கள். அது என்னென்னா, அதில் இரும்பு வரும், வெள்ளி வரும், தங்கம் வரும், எல்லாம் அந்த பாட்டுக்குள்ளே வரும். இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறோம். ஆனால் அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு உண்மை அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. என்னென்னா, இரும்பி நன்ன கருங்கோட்டு புன்னை, அதாவது காதலன் காதலியை சந்திக்க வரான். காதலி என்ன நினச்சிட்டு இருக்கா, காதலன் வரலையேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ தோழி சொல்கிறா, அந்த குதிரையில் தானே வரப்போகிறான், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு வந்துடுவான்னு சொல்கிறான். அந்த குதிரை வருது. ஆனால் இவளை பார்க்காம அந்த குதிரை கடந்து போயிடுது. இதுதான் சம்பவங்க. இந்த சம்பவத்தை உலோச்சனார் எப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள். இரும்பி நன்ன கருங்கோட்டு புன்னைங்கிற அந்த பாட்டு அப்படி தொடங்கும். அது ஏன் அந்த குதிரை நிற்காமல் போச்சுன்னா, அந்த புன்னை மரத்துக்கு கீழே அந்த புன்னை மர பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த நறுந்தாதுகள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கும். அந்த உதிர்ந்து கிடக்கிற அந்த பூக்களின் மீது வண்டுகள் அமர்ந்திருக்கான். கருவண்டுகள் அமர்ந்திருக்கு. அமர்ந்திருக்கும் பொழுது வந்த குதிரை இருக்கு இல்லையா, காதலன் அந்த தேரில் அந்த குதிரை என்ன நினச்சிக்குதான், கீழே அப்படி கிடக்கக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்குதுன்னா, புன்னை மரத்துக்கு கீழே நறுந்தாது உதிர்ந்து வண்டுகள் மைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தா ஒரு புலி படுத்திருக்கிற மாதிரி இருக்கான். புலி படுத்திருக்கிற மாதிரி இருந்தோடனே கீழே புலி கிடக்குதுன்னு சொல்லிட்டு காதலன் அந்த குதிரை நிற்காமல் ஓடி போயிடுச்சுன்றான். இது ஒரு காட்சி தான். அது நிற்காமல் ஓடி போனதுன்னா கீழே புலி கிடக்குதுங்கிறது அர்த்தம் கிடையாது. நேரடியாக அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. மாட்டிக்கொள்வோமேங்கிறதுக்காக புலி மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணு வீட்டுக்காரன் எவனோ அங்கே நின்றுருக்கான்னு கூட நம்ம ஒரு பொருள் கொள்ள முடியும். ஏன்னா ஒரு சின்ன காட்சியை, ஒரு அழகை, ஒரு ஓமையை எவ்வளவு தத்ரூபமாக சொல்வதற்கு கரும்பின் அண்ணன்னு அந்த புன்னை மரத்தை வர்ணிச்சிட்டே வருவார் அவர். புன்னை மரத்தில் அந்த நறுந்தாதுகள் பொன்னி நிறத்தில் இருக்குது, வெள்ளி நிறத்தில் அதோட இலைகள் கிளைகள் இருக்குது, இரும்பு நிறத்தில் அதோடைய பட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வருவார். அந்த சொல்லிக்கொண்டே வரக்கூடிய அந்த அழகை வாசித்தா இந்த வாழ்வியலினுடைய மொத்த சாரமும் நம்ம புரிஞ்சிடும். அதே இன்னொரு பாட்டு ஒன்று பொன்முடியாருடைய ஒரு பாட்டு இருக்குது புறநானூற்றில், 299வது பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த குதிரையை பற்றி வர்றதுனால அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த குதிரையை பற்றி வரக்கூடிய அந்த பாட்டில் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஓமை. அதை நான் ரொம்ப படித்து வியந்தேன். அது என்னென்னா, 2 மன்னர்கள், சிற்றரசர்கள். எப்போதுமே சிற்றரசர்கள் நம்ம பொறுத்த வரைக்கும், புறநானூற்றில் இருக்கிற வரைக்கும் சிற்றரசர்கள் ஒன்றாவே இருந்திருக்க மாட்டாங்க, அடிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. அது அன்றைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான். அப்படி சிற்றரசர்கள் அடிச்சுட்டே இருக்கும் பொழுது, ஒரு சிற்றரசன் வளர்த்துருக்கக்கூடிய குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை எதை சாப்பிட்டு வளருது அப்படின்னா, பருத்தி சக்கை இருக்குல்ல, அந்த சக்கையை உண்டு வளர்ந்த ஒரு குதிரை ஒரு அரசன்ட்ட இருக்குது, ஒரு மன்னன்ட்ட இருக்குது, ஒரு சிற்றரசன்ட்ட இருக்குது. நெய் சோறை சாப்பிட்ட குதிரை இன்னொரு மன்னன்ட்ட இருக்குது. இது 2 சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த 2 குதிரையில் எந்த குதிரை ஜெயிச்சிருக்குன்னு உங்களால் யூகிக்க முடியுதா?
பருத்தி வேலி கட்டியிருக்கக்கூடிய பருத்தி சக்கையை உண்டு வளர்ந்துருக்கக்கூடிய அந்த குதிரை நெய்சோறு உண்ட குதிரையை ஜெயிச்சிருச்சுன்னு எழுதியிருக்கிறான். நெய்சோறு உண்ணுவது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் யார் யாரை ஜெயிப்பாங்கங்கிறத சூசகமாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் கைத்தட்டுறதுலேருந்தே நீங்கள் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியுங்கிறத என்னால் உணர முடியுது. நெய்சோறு உண்ணுவது ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான். இது ஓகே, பொன்முடியார் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரு பெண் கவிஞருங்கிறதுனால, சுகிர்தனானி இருக்கிறதுனால இந்த கவிதையை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்குள்ளே ஒரு குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. அந்த நெய்சோறு உண்ட குதிரை எப்படி பதுங்குச்சுன்னா, இந்த மாதவிடாய் நேரத்தில் முருகன் கோயிலுக்கு பூஜை செய்யாமல் சமையல் பாத்திரத்தை தொடக்கூட தயங்கி இருப்பாங்கள்ல பெண்கள், அந்த மாதிரி அந்த குதிரை பதுங்கி நின்றுச்சு அப்படின்னு ஒரு வரி இருக்குது. இந்த ஒரு வரி என்ன, இந்த பாட்டில் போய் மாதவிடாய் பற்றிலாம் எழுதுகிறாங்களே அப்படின்னு பெண் கவிஞர்னா, ஒரு பெண் கவிஞர் இந்த காலம் அல்ல, எல்லா காலத்திலிருந்தும் அந்த சரடு என்பது அவர்கள் தன்னியல்பாக எழுதுவதில்லை. தன்னுடைய வாழ்வில் இருந்து, உடலில் இருந்து, எல்லா அரசியலும் நுட்பமாக ஒரு 2 சிற்றரசர்கள் சண்டை போட்டுக் கொள்வதில் கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த உதாரணம் என்பதை ஒரு ஆணால் நிச்சயமாக எழுதவே முடியாது. எனவே பெண் எழுத்தை பெண்தான் எழுத வேண்டும் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பெண்கள் எழுதுகிற பொழுது அது வேறு, ஆண்கள் எழுதுவது என்பது அது வேறு. எனவே ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த இரும்பின் அண்ணன் அப்படின்னு எழுதுறதா இருக்கட்டும், பருத்தி வேலி சிறூர் மன்னன்கிற அந்த பாட்டாக இருக்கட்டும், எல்லா பாட்டுக்குள்ளேயும் திரும்ப 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 நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. நான் இதை மட்டும் சொல்லலை, நீங்கள் பாரதியார் கவிதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டாலும் இந்த சரடு, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சினிமாவில் பாட்டு எழுதுவதனால் நான் எந்த பாடல்களை, எந்த சங்கப்பாட்டை படித்தாலும், எந்த பக்தி இலக்கிய பாட்டை படித்தாலும், சித்தர் பாட்டை படித்தாலும் அது சினிமாவில் எங்கேயாவது வந்திருக்கான்னு அப்படி பார்ப்பேன். அப்படி நான் பார்த்து கண்டுபிடித்ததில் ஏறக்குறைய ஒரு 3000 திரைப்பட பாடல்களில் சங்க இலக்கிய சான்றுகளோடு இருக்குங்கிற அந்த செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மேல்கணக்கு என்கிற நூலில் இது குறித்து நிறையவும் எழுதியிருக்கிறேன். ஆனால் அது எழுதியிருப்பது ஒரு சொற்பம் தான், ஒரு 10% தான் வந்திருக்கு. ஆனாலும் கூட இன்னும் அதிகமாக அந்த பாடல்களை பற்றியெல்லாம் நாம் யோசிக்கிற பொழுது நிறைய சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சின்ன சின்ன சம்பவங்களிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து நம்ம எழுதக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியகரமானதாக இருக்கும். ஒரு சூரரை போற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம்னு ஒரு பாட்டு நான் எழுதினேன். அந்த பாட்டு எழுதுவதற்கு முன்பாக அந்த படத்தை நான் பார்க்கல, அந்த கதை தெரியாது, அந்த இயக்குனரும் எனக்கு அந்த காட்சியெல்லாம் விவரிக்கலை. திடீர்னு அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தொலைபேசி பண்ணி, அண்ணா இது மாதிரி ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு சூரரை போற்று படம், அந்த படத்தில் ஒரு எளிய மக்கள், கிராமத்து மக்கள் விமானத்தில் பயணம் போகிறத பற்றின அந்த படம், கோபிநாத் என்கிற ஒருவருடைய சுயசரிதை, ஏற்கனவே அது ஒரு நூலாக வந்திருக்கிறது, அதை தான் படமாக எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சி நெருங்குகிற பொழுது ஒரு 10 நிமிஷம் இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில் நான் என்ன வாசித்தாலும் அது நிறைவளிக்க மாட்டேங்குது. அதனால் அந்த இடத்துல ஒரு சின்ன பாடல் ஒன்று பண்ணலான்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னார். நான் போனேன், எனக்கு அந்த குறிப்பிட்ட காட்சி மட்டும் போட்டு காமிச்சாங்க. அந்த பாட்டு எவ்வளோ இருக்கோ அந்த பாட்டினுடைய அளவு மட்டும் எனக்கு போட்டு காமிச்சா ஒரு பாட்டியம்மா அந்த இதில் ஏறி கண் கலங்க இறங்கி திரும்பி வர்றது, இவ்வளோ தான் அதுக்குள்ளே இருக்குது. அந்த இசை கோர்ப்பு அதுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தது. அது பார்த்து முடிச்சோன்னே நான் கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம், காலமே போனாலும் மாறாத ராசா அப்படின்னு உடனே எழுதி கொடுத்துட்டேன். உடனே மெட்டமைச்சு அவர் பாடிட்டார். அது திருப்பி படமாக வந்தது, வெற்றி அடைந்தது, எல்லோரும் பிடிச்சிட்டாங்க. அதற்கு ரொம்ப நாள் கழித்து ஜிவி பிரகாஷ் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, அண்ணா நான் அதை காமிச்ச உடனே நீங்கள் உடனே அதை எழுதுனீங்களே, அதை எப்படி உங்களால் உணர முடிஞ்சது? மொத்த கதையும் நீங்கள் பார்க்கல, இந்த இடத்துல எப்படி நீங்கள் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். நான் முதலில் சினிமாவுக்கெல்லாம் பாட்டு எழுதி நல்ல வெற்றி பெற்ற பாடல்கள்லாம் நிறைய எழுதின பிறகு துபாயில் முதல்ல என்னை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பேசுவதற்கு. அப்போ என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது. கிடையாதுன்னு மட்டும் நான் சொல்லலை, என் தலைமுறையில் முதலில் பாஸ்போர்ட் எடுத்தவனும் பல நாடுகளுக்கு பயணம் செய்தவனும் நான் தான். அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். அதனால் முதல்ல எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் போனால், அதாவது இப்போ விமானத்தை பார்க்குறது வேறு, ஏர்போர்ட்டே நான்லாம் பார்த்ததில்லை. அதனால் முதல் முறை வாங்கிட்டு உள்ளே போகும்பொழுது அதில் சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் இருக்குது, சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதுக்கு நேரம் இல்லை, அதை நான் சொல்லலை. அப்போ போயிட்டு திரும்பி வரும்பொழுது என்னுடைய அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அம்மாட்ட போய் இது மாதிரி தம்பி துபாய் போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி போச்சு, ட்ரெயின் இருக்கா, பஸ் இருக்காலாம் கேட்டிருக்காங்க. இல்லைம்மா விமானத்தில் போயிருக்கு, ப்ளைனில் போயிருக்கு, ஏரோப்ளேனில் போயிருக்கா,
தம்பி பத்திரமா போயிட்டு வந்துடும்லன்னா தம்பியா பைலட்டு உட்காந்தா போகிறாரு. ஆனால் அவங்க கேட்குறது தானே அவங்களுக்கு இயல்பா. நானே அப்போ தான் பார்க்குறேன்னா எங்கள் பாட்டி மேலே அண்ணாந்து பார்த்தா தானே, பறவைக்கும் விமானத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கிராமம் தானே, அப்படி பார்த்தவங்க. இது பார்த்தோன்னே வந்தோடனே அவங்க வந்து போயிட்டு வந்ததுக்கு பிறகு தம்பி ஊர்லேருந்து வந்த உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு மந்திரிச்செல்லாம் போடணும். அவங்களுக்கு கண்ணு பட்டுருச்சான். எது விமானத்தில் எவ்வளோ பேர் போகிறான். அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் இருக்கக்கூடிய இதோட இருந்தது. நான் திருப்பி ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்தோடனே திருப்பி போய் பாட்டியை பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கணும்ல அப்படின்ட்டு நேரம் போனோடனே எங்கள் பாட்டியை கேட்டாங்க. எங்கள் அம்மாச்சி கேட்டுச்சு, ஏன்பா நீனும் ஒரு நாளைக்கு போகணும் பாட்டி, நம்ம வந்து போகலாம் அப்படின்னோடனே, ஏப்பா நான் வெத்தலை பாக்கெல்லாம் போடுவேன், ஜன்னல் திறந்து வைப்பாங்களான்னு கேட்டுச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அது எப்படி சொல்ல முடியும். அப்புறம் நான் வந்து ஒரு 6 மாத இடைவெளிக்குள் எப்படியாவது அவங்களுக்கு வந்து இந்த இது வேணும்ல, பாஸ்போர்ட் வேணும், அது மாதிரியான சரி லோக்கல்னாலும் அழைச்சிட்டு போகலான்னாலும் ஐடி கார்டு இல்லை அவங்களுக்கு. கிராமத்தில் அவங்க மட்டும் தனியாக இருந்தாங்க அப்போது. சரி அவங்களுக்காக ஐடி வாங்குறதுக்காக நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அந்த 6 மாத இடைவெளிக்குள் என்னுடைய அம்மாச்சியை நாங்கள் சாவுக்கு கொடுத்தோம். அவங்கள அழைச்சிட்டு போக முடியலங்கிற ஒரு துக்கம் வந்து எனக்கு இப்போவும் உண்டு. ஆனால் அப்படி அந்த துக்கத்தோடு என்னுடைய அம்மாச்சி இறந்து போனாலும் கூட அந்த படத்தில் நான் பார்க்குற பொழுது என் அம்மாச்சி சொன்ன எல்லாவற்றையும் அந்த பாட்டுக்குள்ளே நான் வந்து எழுதிட்டேன். அந்த அம்மாச்சி வந்து சொல்லும்போது சொன்னாங்க, எப்போ நிலவை காட்டி சோறு விட்டணும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் உனக்கு, இப்போ நீ நேராக நிலவுக்கிட்டே போயிட்டு வந்துட்டீங்களே அப்படி. நான் ஏதோ ராக்கெட் விட்ட மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பாட்டியினுடைய அன்பு இருக்குல்ல, இப்போ போய் நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் அதற்குள் என் பாட்டி சொன்ன, என் அம்மாச்சி சொன்ன எல்லா செய்திகளும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், வாழ்வில் இருந்து தான் கலையும் இலக்கியம் அரசியல் தத்துவம் எல்லாமும் வீழ்கிறது. எனவே இந்த அரசியலை வாழ்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் புத்தகத்தை வாசிக்க வேண்டும். கற்றலின் கேட்டல் நன்றி என்பது சொல்வதற்கு தான் நல்லா இருக்குமே தவிர திருப்பி அதை வந்து வாழ்வதற்கு எந்த சுகமும் படாது. அதனால் நீங்கள் படித்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஊர்தோறும் மாவட்டம் தோறும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகொள், அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பறவையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.